நம்ம கல்யாணம் ஆளுங்க வருவாங்கல்ல, எப்ப கேட்பாங்க என்னப்பா ஆல்ரெடி ஒரு வாட்டர் கேன் வாங்கி வந்துடுறாங்க. என்ன பண்ணுங்க? ஹலோ ஹலோ ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் மவுண்ட் ரோட்லேருந்து பேசுகிறேன். கிருஷ்ணன்லேருந்து இருக்கு வாங்கி வந்து கால் பண்ணுறேன். ஆனால் ஐசி வந்துருக்கு, ஆனால் ஒன்றும் போடலை. சரியா? அது வந்து இன்னும் கன்ஃபார்மாக அது ப்ரோக்ராம் பண்ணி தான் போனது. சரியா? கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்ணிட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். சரியா? ஏன்னாக்கா இது சப்போர்ட் செட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கி ஆன் பண்ணிட்டோம். அது ஐசி போட்டதில் ஐசி எடுத்துக்கிட்டு இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப் என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோ என்ன அனுப்புகிறேன். ஐசியை போதுமாடா? எத்தனை பீஸ் உங்களுக்கு எப்படி சொல்லி தரேன்? எத்தனை பீஸ் வேணும்? பீஸ் மட்டும் எனக்கு நல்லா ரவுண்ட் தான் போட்டு அபிக்காக அவர் இது தண்ணி கிளாஸ் எடுக்க முடியாது, எங்க பீர் எடுப்பார். ஒரு கையில எடுப்பார் அவர். ஒரு கையில பாபு வர வர கோபுரா கோபுரா வச்சு இதுல சென்னா இருக்கும். இதுவா பொம்பளை மீனா தான் சென்னா இருக்கும். கோழி மாதிரி இருக்குது. யாருக்கு அதான் நாங்களாம் சாப்பிடுவோம். வாங்கினோம் நல்லா இருக்குதா. அதனால பள்ளி மீன் ஒன்று வாங்கினேன். பிசால் போய் கேட்டாங்க வாங்கணும். அவரு விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்பாரு வாங்கினோம் மீன் இல்லை போட்டு போதுமா பாருங்க சைஸ் ஓகேவா? இன்னும் எனக்கு இந்த கிளாஸ்ல போட்டா கூட ஓகேதா? இந்த கிளாஸ்ல போட்டு இப்படியா துண்டு துண்டா கண்டமா கண்டமா இப்படி போடுவா? அப்படிதான் கேட்குறேன். அதுதான் அப்படி போட்டால் உங்களுக்கு ஸ்லைஸ் மாதிரி வராது, குண்டு குண்டு இப்படிதான் வரல. குழம்புக்கு இதுக்கு இதே மாதிரியே போதும் எனக்கு. இப்படி போடணும். இது மாதிரி தான் வேணாங்க. இது ஹோட்டல் வர மாதிரி சிக்கன் போட்டுக்கா எப்படி போடல சும்மா தான் கேட்குறேன். சரி போட்டு அது மாதிரி தான் வேணும். இதெல்லாம் நல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம்னாக்கா மீன் பொறுக்கிற வசதியாகவும் இருக்கும். அது வந்து அவங்களோட மொடவ மீன் தொப்பு சாப்பிடுறோம்பா. எல்லாரும் இதுவும் அதே மாதிரி காலங்காலத்துல பயப்பட்டே குடிச்சு வச்சுட்டு வந்தேன். வீட்டுல ஒண்ணு கேட்க வராங்க, என்னடா இது அவ்வளவு கோலம் போயிட்டு மணி வந்துடலாம். 10 மணிக்கு வண்டி தான் நேரம் 11 மணிக்கு தப்பா இது எப்படி போய் பாக்குறது யூடியூப்ல? அவருக்கு பிஸ்கட் ஆர்எஸ்ன்னு வரும். பிஸ்கட் ஆர்எஸ் எந்த வந்து ஆர்கேஎஸ்ன்னு வரும்.
RKS. மண்டைக்கு ஒரு கவர் வச்சுக்கோங்க. இதை போய் ஐஸ் கீஸ் இதை போடுறாங்கல்ல எவ்வளோ ரொம்ப லாங்க போடுவாண்ணா? மீன் தான் அதான் பெஸ்ட்டாக தான் இருக்குது. 1 hour. ஒன்னோட்டு சொல்ல ஒரு தலையை அப்படிதான் இருக்கு. சாப்பிட மாட்டேன் கத்தை பத்தியே வரும். அன்னைக்கு மீன் பிரியாணி சாப்பிட்டோம். மீன் போல நிறைய இது வாங்கினேன். நம்ம ராயப்பட மார்ச்சில் எந்த ஹோட்டல் இருக்குது போனேன். சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சாப்பாடு வாங்கினேன். ஏன் வேணாம். அப்போ நான் என்ன பண்ணேன், எறா பிரியாணி மீன் பிரியாணி ஒன்று சொன்னேன். ஒயிட் ரைஸ் எப்பவுமே ஒயிட் ரைஸை தவிர வெளில போனேன். அது பல்லா மீன் தான் போடுறோம். பல்லா மீன் பிரியாணி நல்லா இருக்கு. ஆனால் அந்த மீன் இதோட நிறைய ஆண்டு வருதா? இவர்கிட்ட தான் விட்டு போனேன் நினைக்கிறேன். ஆமாம், இவர்கிட்ட தான் விட்டு போனேன். வரலாவா? ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டு உங்களுக்கு தான் விட்டு போனேன். விட்டு போடாது இந்த மீன். தோலை உச்சிடுவாங்கடா. தோலை உச்சி மீன் இந்த மாதிரி இருக்கும். அது என்ன பண்ண போன்லெஸ் கேட்டேன். போன்லெஸ் ஒரு முள் கூட கிடையாது. சென்ட்ரல் முள் மட்டும் தான். அந்த முள்ளே எடுத்துட்டாரு. வீட்டில் போட்டு போட்டு சிக்கன் 60 மசாலா போட்டு பொரிச்சாடா. வேற லெவலில் இருந்தது. அதான் நல்லா இருந்தது. தோல் உச்சாடா நல்லா இருந்தது. இந்த மீனில் அந்த மசாலா இறங்கி அந்த மொறு மொறுன்னு இருக்கு பார்த்தியா, நம்ம 65 போன்லெஸ் சாப்பிட்டு 57 பீஸ் 5 பீஸ் 7 பீஸ் வாங்கிடுவோம். இல்லை பொடி மீன் ஏதாவது வாங்கிடலாம். சாலால போடுக்கலாம். சங்கரா மீன் காணாங்கத்தி காணா மீன் இன்னும் நல்லா தான் இருக்கும். சாலால போடுவாங்க. சாப்பிட்ற அளவுக்கு